கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். எசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து திகைச்சு கொண்டிருக்கிறீங்க? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறாரு. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் பொல்லாததாக இருக்கும் போது தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தேவனிடத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நீங்க எதை குறிச்சு பயப்படுறீங்களோ, எந்த காரியத்தை குறிச்சு நீங்க வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களோ நான் அறிய மாட்டேன். ஆனா ஆண்டவர் அறிவார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை ஊடாக பேசுறாரு. அவர் சொல்லுறாரு, பயப்படாதே, நான் உன்னோட தான் இருக்கிறேன்னு சொல்லுறாரு. ஆண்டவர் உங்களோட இருந்தா நீங்க எவ்வளவு விசேஷமான, நீங்க திகையாதே, கவலைப்படாத, நான் உன்னோட இருந்து நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லுறாரு. நீங்க விசேஷமான நீங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மை அறியாதவர்களாக கூட இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீங்க வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிற நீங்க அவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க. எதை குறிச்சும் கவலைப்படாம தேவனுடைய சமூகத்தில் உம்மை தேடி வர உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்க எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய வழியில் கடந்து வாங்க.